அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த கினி இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கினி இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க். சரியா? ஸோ இந்த கினி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எதை மெஷர் பண்ணும் அப்படின்னா இன்இக்வாலிட்டிஸை. எதில் இன்இக்வாலிட்டிஸை மெஷர் பண்ணுது அப்படின்னா நமக்கு இன்கம்ல ஒரு சொசைட்டியில் இன்கம் இன்இக்வாலிட்டி எப்படி இருக்கு, வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு, அந்த இன்இக்வாலிட்டி எப்படி இருக்கு, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸை வந்து மெஷர் பண்ணுறது தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கினி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா வேர்ல்ட் பேங்க். அடுத்தது, த கினி இண்டெக்ஸ் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு ஈக்குவலி இன்கம், வெல்த் ஆர் கன்சம்ஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் இன் அ கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு ஈக்குவலி இன்கம், வெல்த் ஆர் கன்சம்ஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகேவா? எப்படி இது இன்கம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, வெல்த் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்றது தான் இந்த கினி இண்டெக்ஸ். அதுதான் சிம்பிளா இன்இக்வாலிட்டிஸை மெஷர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? இந்தியா ஸ்கோர் இன் கினி இண்டெக்ஸ் இஸ் 25.5, மேக்கிங் இட் த 4th மோஸ்ட் ஈக்குவல் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். ரெண்டுமே கரெக்ட் தான். இந்தியா வந்து வேர்ல்டுலேயே 4th மோஸ்ட் ஈக்குவல் கண்ட்ரியா சொல்றாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் கினி இண்டெக்ஸ்ல. ரஷ்யா, சாரி, அமெரிக்கா, சைனாவோட பெட்டர் பெர்ஃபார்மரா இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும். இந்த இண்டெக்ஸ் தான் வேர்ல்ட் பேங்க் வந்து ரிலீஸ் பண்றாங்க. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த 2025 பிரிக்ஸ் சமிட் ஹெல்ட் இன் விச் சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எங்க நடந்துச்சுன்னா ரியோ டி ஜெனீரோ. ரியோ டி ஜெனீரோ எங்க இருக்குன்னா பிரேசில்ல வந்து இருக்கு. சரியா? இதே போன வருஷம் பார்த்தீங்கன்னா கசான்ல நடந்திருக்கும். கசான், ரஷ்யா. இது வந்து 2024ல நடந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில தான் நடக்க போகுது. ஓகேங்களா? 2026 அப்படிங்கிறது இந்தியாவில நடக்கக்கூடிய பிரிக்ஸ் சமிட்டா இருக்கும். ஷாங்காய் அப்படிங்கிறது பிரிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ். சரியா? பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, அது இல்லாம ஐ ஸ்கொயர் சியு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஐ ஸ்கொயர் ஈரான் அண்ட் இந்தோனேஷியா, ஈரான், இந்தோனேஷியா, சவுதி அரேபியா, ஈஜிப்ட், எத்தியோப்பியா, யுஏஇ. சரியா? இவங்க தான் மெம்பர் கண்ட்ரிஸ். இதுல லாஸ்டா சேர்ந்த மெம்பர் கண்ட்ரி அப்படின்னா இந்தோனேஷியா. சரியா? அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிகேம் த 21st கண்ட்ரி டு அக்செப்ட் யூரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யூரோப்பியன் யூனியனோட காமன் கரன்சியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், யூரோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த யூரோப்பியன் யூனியன்ல 27 கண்ட்ரிஸ் இருக்கு. அதுல யூரோவை 20 கண்ட்ரிஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா 21st கண்ட்ரியா யார் வந்திருக்காங்கன்னா பல்கேரியா வந்து வந்திருக்காங்க. சரியா? ஜனவரி 1, 2026ல இருந்து பல்கேரியாவும் யூரோ அப்படிங்கிறத யூஸ் பண்ண போறாங்க. இவங்களோட கரண்டா அவங்களோட பிரசன்ட் கரன்சி பேர் என்னன்னா பல்கேரியன் லெவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கரன்சில இருந்து யூரோவுக்கு மாற போறாங்க. சரியா? லாஸ்டா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மினிஸ்ட்ரி ரிலீசஸ் பராக் சர்வே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பராக் ஆர்எஸ் சர்வே. ஓகேவா? ஸோ இந்த சர்வேவை யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான். ஓகேவா? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஷ்ட்ரிய சர்வேக்ஷான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எஜுகேஷன் ரிலேட்டடா, ஸ்கூல் எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு சர்வே. அதை ரிலீஸ் பண்றது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.